சட்டமன்றத்துக்கு மரபு இருக்கு, மாண்பு இருக்கு. வேண்டுமென்றே பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்க வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் உழைப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல. 2 மாநிலத்துடைய பிரச்சனை இதில் மெத்தனால்ங்கிறார். மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்துங்கிறாங்க. அவை சிபிசிஐடி இதில் விசாரிக்க முடியாது. அதனால தான் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறோம். ஆக சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்கு மற்ற மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு மற்ற அண்டை மாநிலம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க, சிபிசிஐடியாக வச்சாங்க. அன்றைக்கி என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்றைக்கி உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தார். அவருடைய சாவை போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை. பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். 2 பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார். அதனால நாங்கள் நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம். ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார். அதனால கேட்டோம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம். நாங்கள் இன்றைக்கி எதையும் மறைக்கலையே, தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே சிபிஐ விசாரணை தேவை. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக அரசு பூரண மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வாங்க. இதுதானே எல்லாத்துக்கும் காரணம். இதுதானே கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவத்திற்கு பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அபாண்டமான அறிக்கைகளை வெளியிட்டு இறந்தவர்கள் வீட்டில் ஆதாயம் தேட நினைக்கும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்திருக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வணக்கம், இது கேள்விக்களம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் ஒரு எதிர்பாராத துயர சம்பவமாக அரங்கேறி இருக்கக்கூடிய சூழலில்தான் சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எதிர்க்கட்சிகள் 2 நாளாக வெளிநடப்பை செய்திருக்கிறார்கள். இது ஜனநாயக நடைமுறையை சரியாக செய்ய விடாமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக திமுக தரப்பிலும் கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. கேள்வி நேரத்திற்கு பிறகு உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். வெளிப்படைத்தன்மையோடு தான் இந்த அரசு செயல்படுகிறது, ஜனநாயக அடிப்படையில் செயல்படுகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் முதலமைச்சர் நேற்றும் கூறியிருந்தார். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது கூட சிபிஐ விசாரணையை அவர் கோரியிருக்கிறார். அதற்கு சட்டத்துறை அமைச்சர் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பு நடந்த சம்பவங்களிலெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டதா, பன்ருட்டி போன்ற சம்பவங்களில் சிபிசிஐடி விசாரணையாவது நடத்தினார்களா என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. மற்றொரு பக்கம் இந்த சூழலை வைத்து ஒரு பூரண மதுவிலக்கு என்கின்ற இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற விஷயங்களை பாமக போன்ற கட்சிகள் முன்வைக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற தோல்வியை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் இது போல ஒரு அரசியலை செய்வதாக ஆளும் கட்சியும் கூறுகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் அரசியல் செய்வது யார் என்கின்ற பொருளில்தான்
இன்றைய கேள்விக்களத்தில் விவாதத்தை தொடர இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற மதிவாணன் அவர்களை வரவேற்கிறேன். அதிமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ஜவஹர் அலி அவர்களை விவாதத்திற்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் பாக்கி அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு கே கனகராஜ் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு கனகராஜ் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணையை கோர்றாங்க. இந்த விவகாரம் நடந்து ஆரம்பித்த உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற துரித நடவடிக்கைகளை செஞ்சிருக்கோன்னு ஆளும் கட்சி ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இல்லை, ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அது மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறை நிர்வாகமும் சரி, முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. இதை உடனடியாக அரசாங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எஸ்பியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்த விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சிபிஐ நேர்மையானதாக இருக்கிறதா என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. சமீப காலத்தில் பல மாநிலங்கள் சிபிஐ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பவர்லாம் கொடுக்க முடியாது, எங்கிட்ட கேட்டு வரணும் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டார். நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதை எவ்வளவு பரபரப்பாக பேசுனாங்க. எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதி உடனடியாக சிபிஐன்னு உத்தரவிட்டார். இன்றைக்கு வரை அந்த சிபிஐ என்ன விசாரணை எடுத்திருக்கு, என்ன வெளியே வந்திருக்கு? எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிபிஐ விசாரணை கேட்பது என்பது அதில் ஒன்றும் கேட்கவே கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணத்துக்காக சிபிஐ கேட்கப்படுது என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த முறையிலிருந்து தான் அவங்க அதை அப்ரோச் பண்ணணுமே தவிர மற்றபடி அது அரசியலாக தானே இருக்க முடியும். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய துயரம், தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் ஒரு வெற்றி பெற்ற பின்னணியில் இந்த விஷயம் என்பது ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் என்று தான் சொல்லணும். அதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். இந்த பின்னணியில் சிபிஐ கேட்பதற்கான நியாயம் எதுவும் இப்போது இருக்கிறது மாதிரி எனக்கு படல். திரு எடப்பாடி அவர்கள் சொல்லும் பொழுது 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. மெத்தனால் எல்லாம் ஆந்திராவிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க, புதுச்சேரியிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. 2 மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சிபிஐ விசாரணை கோரணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் சிபிஐ கோரப்பட்டு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ உதாரணமாக செல்வி ஜெயலலிதா மீதான வழக்கு விசாரணை தமிழகத்தில் நடந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் நேர்மையாக நடக்கலைன்னு வேறு ஒரு மாநிலத்துக்கு மாற்றினாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது. ஸோ 2 மாநிலம்னா இன்னொரு மாநிலத்தில் போய் அதை கேட்கவே முடியாதா, விசாரிக்கவே முடியாதா, அந்த மாநில காவல்துறையை நீங்கள் பயன்படுத்த முடியாதா? ஆனால் நீங்கள் ஒரே சமயத்தில் பல மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு என்கிற போது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, சிபிஐ நேர்மையாக நடக்கும் என்கிற உத்தரவாதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யார் சொன்னது? இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் மோசமாக நடந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக நமக்கெல்லாம் வந்துட்டு இருக்க காலத்தில் இவர் ஏன் அதை ஒரு அண்ணாமலை நேரடியாக உள்துறை அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் சிபிஐ வைக்கணும், அதையே இவர் வழிமொழிகிறார். இதெல்லாம் தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த அரசாங்கம், இந்த போலீஸ் இது சரியாக நடைபெறாது என்றால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அவர் கோருவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. பல்வேறு இந்த மாதிரியான விஷயங்களில் அப்படி எந்த விஷயங்களை அவங்க உடனடியாக வந்த உடனே சிபிஐ அப்படின்னு கேட்ட உடனே
அப்படியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். இல்லை, ஒரு துயரம் நடந்திருக்கிறது. கட்டாயமாக நீங்கள் வந்து நிர்வாகத்தின் தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் இருந்திருக்கு. அதே போல் இதில் அரசியல்வாதிகள் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் ஒருத்தரை கூட விடக்கூடாது. ஒரு 50க்கு மேற்பட்ட கொலைகள் இது 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 கொலை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இதற்கு காரணமான யாரையும் விடக்கூடாது. ஆனால் காரணமான யாரையும் விடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், யாரையாவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அல்லது அரசாங்கத்தையே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி ஒன்றை வச்சு பயன்படுத்தலாம் என்று நினைப்பது சரியில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உன்னுடைய ஏஜென்சி சரியாக இந்த விவகாரத்தை விசாரிக்குங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது அப்படிங்கறது வந்து மறுக்க முடியுமா? ஒரு எதிர்க்கட்சிக்கு இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் தான். நீங்க எப்படி சிபிஐ வந்து எப்படி நியாயமா விசாரிக்க முடியும்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, அதுவும் ஒரு 2 கவர்மெண்ட்டும் ஒரு அலையன்ஸ் இல்லாத கவர்மெண்ட் அப்படின்றப்ப அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுன்னா, அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த விவகாரத்துல வந்து பொறுப்பு இருக்குது, அவர்களுடைய தலைமை தான் அப்படிங்கிறப்ப சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல? இல்லை, உறுதியா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை எழுப்புவது எதிர்க்கட்சியினுடைய பணிதான். அதை எதிர்க்கட்சி செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உதாரணமாக 2 நாளாக ஒரு வீடியோ சுற்றிக்கிட்டே இருந்தது. மோகன்ராஜன் நினைக்கிறேன், ஒரு எஸ்பி இருந்தார். இந்த காரணத்தினாலதான் மன உளைச்சல் ஏற்பட்டு அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் போலீஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முறையாக விசாரிக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்கிறீங்களா? அல்லது அப்படி இல்லாமல், இல்லை நீங்கள் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் சரியில்லை, இப்போ ஏற்கனவே இவங்கெல்லாம் இருந்தாங்க, இந்த கலால் துறையில் பணிபுரிந்த போலீஸ்காரங்களாம் சரியில்லை, இந்த நேர்மையான போலீஸ்காரர் இருக்கார், இவரை போட்டு விசாரிங்க என்று சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் சென்ட்ரல் ஏஜென்சி சரியாக இருக்குன்னு அவருடைய, ஏன்னா அவர் அரசாங்கத்தில் இருந்திருக்காரு, ஒருவேளை அவருடைய அனுபவத்திலிருந்து மாநில அரசினுடைய அமைப்புகள் முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி தான் நடந்திருக்கு என்று அவருடைய அனுபவத்திலிருந்து கூட சொல்லலாம். ஏன்னா அவரும் முதலமைச்சராக இருந்திருக்காருல்ல, அப்படி கூட சொல்லலாம். எனக்கு அதில் கூட ஆட்சேபனை இல்லை. ஆனால் எது ஆட்சேபனைனா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சினா நேர்மையாக இருக்கும், தமிழ்நாட்டில் எதுவுமே நேர்மையாக இருக்காது என்று அவர் சொல்லுவது. அவர் காலத்துலேயும் ரெக்ரூட்மெண்ட் இருந்திருக்கு, ரொம்ப காலம், ஒரு 10 வருஷம் அவர் தான் இருந்திருக்காரு. இப்போ இவங்க திமுக ஆட்சி காலத்தில் ரெக்ரூட் பண்ணவங்க கிடையாது. அப்படி இருக்கையில் இதை மொத்தமாக நிராகரிக்கிறது ஏன் என்பது தான் என்னுடைய கேள்வி. ஓகே, திரு பாக்கி, உங்களுடைய பார்வையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக வந்து உடனடியாக எல்லா நடவடிக்கைகளும் இந்த அரசு எடுத்ததை பார்க்குறோம். உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, பணியிட மாற்றம் செய்தாங்க, ஆணையம் அமைக்கப்பட்டது, சிபிசிஐடி விசாரணைக்கு கோரப்பட்டது, விடுக்கப்பட்டது, சட்டமன்றத்தில் முதலமைச்சரே விளக்கத்தையும் வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுதும் வந்து எதிர்க்கட்சிகள் இது போன்ற சிபிஐ விசாரணையை கோருவது, பேசுங்க, உங்களுடைய வாதத்தை முன்வைங்க, பேசுங்கன்னு சொல்லும்போது சட்டப்பேரவையை புறக்கணிச்சுட்டு வெளிநடப்பு செய்கிறது, இதிலெல்லாம் வந்து வேண்டுமென்றே ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு ஆளும் கட்சி சொல்லுது. எதிர்க்கட்சிகள் செய்வது அரசியல், அப்படி தான் ஆளுங்கட்சி சொல்லும். ஆளுங்கட்சி செய்வது அரசியல், அப்படி தான் எதிர்க்கட்சிகள் சொல்லும். ஒன்று, இந்த கள்ளச்சாராயமோ இது போன்ற விபரீதமான சம்பவங்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு பார்வை உண்டு. இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு தான் நான் பார்க்கல. ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களே சமூக விரோதிகள், அவங்களாம் அந்த நேரத்தில் கலர் மாற்றிப்பாங்க அப்படின்ற ஒரு பரவலான அபிப்பிராயம் உண்டு. எனக்கு அது உறுதி தெரியாது, ஆனால் பரவலாக சொல்லப்படுற கருத்தை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சியாளர்களை கையில் போட்டுப்பாங்க. அந்த அந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கும் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இணங்கி போவார்கள். இந்த பிரச்சனை பெரிய நீண்ட காலமாக தான் இருக்குப்பா, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, யாரும் மறுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை, ஏன் சிபிஐ வேண்டும் என்றால், சிபிஐ என்ன வானத்தில் குறித்ததா அப்படின்னு அதிமுக மறைந்த சொல்லி ஜெயலலிதா மேலே கேட்டாங்க. இஷ்யூ அதெல்லாம் அரசியல் சார்ந்த ரெய்டு நடக்கிறது, ஒரு எம்எல்ஏ வீட்டில் நடக்கிறது, எம்பி வீட்டில் நடக்கிறது, மந்திரி வீட்டில் நடக்குதுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அரசியல் இருக்குன்னா அரசியல் இருக்குது. ஆனால் உண்மையாகவே ஒருத்தர் புகார்களுக்கும் குற்றங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருந்தால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் எடுத்துப்போம்.
இஷ்யூ என்னன்னா அவங்க தேர்ட் பார்ட்டின்ற முறையில் விசாரிப்பாங்க. இதில் சம்மந்தப்பட்ட இப்போ நான் ரொம்பவே அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனையாக நான் கருதுகிறேன். இருந்தாலும் பல ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகள் பல பேர் வந்து சும்மா இருக்கும்போது செல்வ பெருந்தொகை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினோட தலைவர் என்ன சொன்னான்னா 100 பேர் இது இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல பேர் இறந்துருக்காங்க, காவல்துறைக்கு தெரியாமலாம் நடந்திருக்கும், இவ்வளவு நாள் சாராய வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறார். இப்போ காவல்துறைனா நான் உடனே காவல்துறை முத்திரை குத்தவில்லை. காவல்துறை நல்லவர்கள் நல்ல எண்ணத்தோடு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன அழுத்தம் வந்திருக்கும் பல சம்பவங்களில். ஒரு சம்பவம் சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்பவே முடியல. பல பேரை வந்து மிகைப்படுத்துதல் புனைதல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், பல சம்பவங்களில் எதையும் நான் யாரையும் தனிப்பட்ட அரசியல் கட்சி பேச விரும்பலை. சில குற்றவாளிகள் மீது காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்போது மேலிடத்திலேருந்து ப்ரெஷர் வருது, அதனால் கைவிடுறோம் அல்லது விடுவிக்கிறோம் என்ற சம்பவங்கள் நிறைய நாளேடுகளை பல ஆண்டுகளாக பார்க்குறேன். வேலூரில் ஒரு காவல்துறை அதிகாரி மேலதிகாரிக்கு மெயில் அனுப்புகிறார், நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், நான் எடுக்கிற நடவடிக்கையில் ஆளுங்கட்சி பிரமுகர் வந்து குறுக்கிறார். இந்த அணுகுமுறையை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த கட்சி மாதிரி நாளைக்கு இன்னொரு கட்சி தான் தூய்மை ஆகிடுமா அப்படி சொல்ல மாட்டேன். இதை நேஷனல் லெவலில் இருக்கிற பார்ட்டியாக இருந்தாலும் ரீஜனல் பார்ட்டியாக இருந்தாலும் இஷ்யூ என்னென்னா அந்த அதிகாரம் அவர்களை எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணத்துக்கு மேலிடம் விட்டு வைக்கிறதோ என்ற கவலையை நான் பதிவு செய்கிறேன். அப்போ என்ன பிரச்சனைனா இவங்க நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஆட்சியாளர்கள் நம்ம இந்த கட்சியில் என்ன சொல்லுவாங்க, வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ எம்பி முனிசிபல் கவுன்சிலரு இந்த மாதிரி பதவிகள் சொல்லுவாங்க. எனக்கு இந்த பதவிகள்லாம் சொல்லி நம்ம இல்லை, இந்த கட்சியை சேர்ந்தவர் நம்மளை காப்பாற்றிடுவார் என்கிற எண்ணம் சமூக விரோதிகள் வந்து இருப்பது மிக ஆபத்தானது. யாரும் என்னை காப்பாற்ற மாட்டாங்க என்கிற எண்ணம் அவர்களுக்கு வேண்டும். இரண்டாவது, இவர்கள் மூலமாக அவளுக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்குது இல்லையா கட்சி அரசியல்வாதிகளுக்கு, அது முதல்ல தடுக்கப்படணும். எல்லாத்த விட ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். இந்த 2 நாட்களில் எல்லாரும் ஊடகங்களில் பார்த்தபோது அந்த பொதுமக்கள் பொங்கி எழும்போது என்ன சொல்லணும், மாவட்ட ஆட்சியர் புகார் சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியர் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் முதல்ல 2-3 பேர் மரணம் அடைந்ததுக்கு கள்ளச்சாராயம் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை நம்பி எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சோன்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அது உண்மை. அந்த 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 தகவல் அவர் சொன்னது அப்படி தான் சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால தான் மாற்றப்பட்டார்னு அரசாங்கம் சொல்ல பற்றியா அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்ட மூடி மறைச்ச அதிகாரியை மாற்றிடும். அதல்ல, மூடி மறைத்த ஒரு அதிகாரி மாவட்ட ஆட்சியரை மாற்றுவது மட்டும் தீர்வாகாது. இதுபோல் மூடி மறைப்பதற்கும் என்ன பின்னணின்னு பார்க்கணும். அழுத்தம் காரணமா, ஆட்சியாளர் மீதான அழுத்தம் தருகிற அழுத்தம் காரணமா? அப்படி என்றால் அந்த வேற எங்கே தேடணும்? நீங்கள் மெத்தனால் அருந்தினார் இறந்து போனார்னா மெத்தனால் எங்கேருந்து வந்தது? அண்டை மாநிலத்திலேருந்து வந்தது. இப்போ இதெல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒட்டுமொத்த பார்வையோடு பார்க்கணும். பருந்து பார்வையில் இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு வந்து இந்த குடிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே இது பற்றின ஒரு பெரிய ஒரு விசாரணை நடத்தணும். இது வந்து நம்மளுடைய பழக்கம் சார்ந்த ஒரு விஷயத்திலையும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சேஞ்சாக இருக்கணும். இதில் ஆழமாக பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. சமூக பொருளாதார அடிப்படையிலையும் இதை வந்து நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது பார்க்குறோம். அதையெல்லாம் எப்படி அணுகிறது? இல்லை, நான் ஒரு தகவல் சொல்லட்டுமா? 1971 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தமிழகத்தில் மது விலக்கு தளர்த்தப்பட்டது. அப்படிதான் சொன்னார் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தளர்த்தப்பட்டதுன்னா மறுபடியும் மதுவிலக்கு கொண்டு. ஆனால் அவர் ஆட்சியில் 76 அவர் பதவி நீக்கம் செய்வதற்கு முன்பு மதுவிலக்கை அமல்படுத்தினார்ங்கிற உண்மையை நான் பதிவு செய்கிறேன். என்ன அப்போ சொன்னப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதுக்கு கள்ள சாராயத்தை குடித்த மக்கள் இறந்து போவது பாதிக்கப்படுவதை தவிர்க்க நல்ல சாராயம் நல்ல மதுபானத்தை நாங்கள் கொண்டு வருவோம், அதுக்காக தான் மதுக்கடையை திறக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். கலைஞர் கருணாநிதி சொன்ன ஏடுகள் பதிவாயிருக்கு. அப்போது நீங்கள் நல்ல சாராயம் கொண்டு மதுபானம் கடைக்கு அரசாங்கமே நடத்துது. எல்லாரும் மதுபானங்களை அவங்க நிர்ணயிக்கிற விலையில் வாங்கி, அதே நான் அதுக்கெல்லாம் அரசியல் போக விரும்பல, அவங்க நிர்ணயிக்கிற விலையில் தான் மக்கள் வாங்குறாங்களா, அது ஒரு பக்கம். இந்த மதுபானங்கள்லாம் அதை அருந்தி மக்கள் கள்ளசாராய பக்கமே போகாமல் இருந்தால் ரைட்டு. இப்போ என்னாச்சு? இது ஒரு சம்பவம். போலி மதுபான ஆலைகள் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சிபிஐ அதையும் விசாரித்து பல பேரை கைது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரியணும். போலி மதுபான உற்பத்தி ஆலைகள் இருக்கின்றன. பல மதுபான
நிறுவனங்களை நடத்துபவர்கள் யார் என்று உலகத்துக்கு தெரியும். இப்போ எத்தனையோ இது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. இது ஒரு இடத்துல ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி இப்போ அதை கேஸை முடிக்கிறது, கமிட்டி போட்டு, அதெல்லாம் நடக்காது. மிக டீப் ரூட்டர் விஷயம் அது. இது வந்து நாளை தினம் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்க போகுது மெத்தனால் விஷயம். இப்போ போன வருடம் நடந்த சம்பவத்துக்கு உயர்நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு, ஓராண்டுக்கு முன்பு நடந்ததுக்கு என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன், எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்துங்க, எத்தனை வழக்குகள் போட்டுக்கிங்க, என்னென்ன ஃபாலோ அப் ஆக்ஷன் நடந்து எது கேட்டது நேற்றைய தினம். அப்போது என்ன சொல்கிறார், இனிமேல் நடக்காதுன்னு சொன்னவர் இதே ஆட்சியாளர்கள். நடந்துடுச்சே, இன்னமும் நடக்கும் என்ற எச்சரிக்கையும் எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன். கிடைச்சதுன்னா உடனே நான் ஒரு பெரிய நுண்ணறிவு ஆளர் இல்லை, படித்த தகவல், கேள்விப்பட்ட தகவல். போலி மதுவான கடைகள் உற்பத்தி ஆலைகளும் இருக்குது. வேறு சில மாநிலங்களிலும் கள்ளச்சாராய வியாபாரிகள் இருக்காங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாரும் பல காரணங்களும் ஊடகங்கள் சொல்கிறாங்க. நம்பணுமா நம்பலையா? நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயமான இது போல் கள்ளச்சாராயங்கள், போலி மதுக்கள் இவற்றையெல்லாம் வந்து அருந்தி உயிரிழந்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டாஸ்மார்க் போன்று முறைப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுதும் கூட நம்ம கொரோனா காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். கொரோனா காலத்தில் டாஸ்மாக் மூடப்பட்ட பொழுது கள்ளச்சாராயம் எத்தனையோ இடங்கள்ல அந்த ஊழல்கள் வந்து பேரல்கள்லேருந்து அழிக்கப்பட்டுச்சு. புதுச்சேரிக்கு வந்து போயிட்டு வாங்கிட்டு வர நடைமுறைகள் இப்பவும் வந்து இருக்கிறத பார்க்குறோம், விலை அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நன்றி அபிநயா. 3 ஆண்டுகள் கொரோனாவில் இந்த உலகம் தத்தளித்த காலத்தில் மதுபானம் கிடைக்கவில்லை என்று இந்த மதுபா பழக்கத்துக்கு அடிமையான சில பேர் வந்து தவிச்ச மனஇயல் ரீதியாக பாதிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் பதிவாகி இருக்குது. நான் ஒரு பிரபலமான சில பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நல்லா இருக்காது, ஆகையினால சொல்கிறேன். அதெல்லாம் நாளேடுகள் வந்திருக்கு. எப்போதும் இந்த 3 ஆண்டுகள் கொரோனா காலத்தில் கள்ளச்சாராய வியாபாரம், கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் உயிரிழப்பு அல்லது மருத்துவமனையில் பாதிப்பு ஏதாவது பதிவு இருக்கா? எனக்கு தெரிஞ்சில்லை. ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் இட். நத்திங் ஹேஸ் ஹேப்பன். அது மாதிரி இல்லை, மாறாக மறுக்கடைகள் மூடினா சரியாக குடிக்க முடியல என்னால் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பல தகவல்கள் உளவியல் கவுன்சிலிங்லாம் நடத்தப்பட்டதெல்லாம் பதிவாயிருக்கு. என்ன காரணம் சொல்கிறேன்னா, இது ஏதோ ஒரு சிக்கல் இல்லை. சமூகத்தில் போதைப் பொருளுக்கு கூட இப்போது பெரிய பிரச்சனை. இது வந்து ஏதோ திமுக அரசுக்கு மீதான புகார் அல்ல, திமுக அரசுக்கு காட்டுகிற வழிகாட்டுதெல்லாம் நினச்சிக்கணும். இதில் மாதிரி நடந்தது உங்கள் பேருக்கு கெட்ட பேர் அப்படின்ற பார்வையை நான் வைக்கிறேன். ஆக இதெல்லாம் மூடி மறைக்கக்கூடாது, வெளிப்படைத்தன்மையோடு அணுக வேண்டும். ஓகே திரு பொன்ராஜ், இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு அமைத்திருக்கிறது, விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, எதிர்க்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை கோருறாங்க. இந்த தருணத்தில் வந்து அரசு முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள்னு என்னென்னு இருக்குது? இந்த சம்பவத்தில் வந்து ஒரு பியூரோக்ராட்டிக் டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்குன்ற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் போன்ற விவகாரங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுக்கு பரவலாக நிறைய விசாரணைகள் நடத்தப்படணும் என்கின்ற ஒரு கோணமும் இருக்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன சார்? இது வந்து மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 54 பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள். இன்னமும் அடுத்து எந்த அளவுக்கு இது பாதிக்கும் என்று தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்தவுடனே தமிழக அரசு விரைந்து செயல்பட்டிருக்கிறது. எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. முதலமைச்சர் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் இதை பற்றி நான் யாராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறார். தைரியமாக இதை பற்றி நான் வெளிப்படையாக இங்கே பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். எனவே வெளிப்படையாக இருக்கும் பொழுது அந்த ஒரு தமிழக அரசு இதில் வெளிப்படையாக இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணை கோர வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே சிபிஐயில் 1025 கேஸு பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 940 கேஸ் பெண்டிங், 80 கேஸ் ப்ரீ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. 74% கன்விக்ஷன் ரேட் இருந்தால் கூட எத்தனை கேஸு தான் சிபிஐக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சிபிஐ போன உடனே நீதி கிடச்சிருமா என்ன? அது கிடையாது. இதனுடைய ஓவரால் டைமென்ஷன், இதனுடைய பின்னணியை நம்ம தமிழக அரசு உணர்ந்தால், தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தால், முதல்வர் சீரியஸாக இந்த இஷ்யூவில் இருப்பதனால் கண்டிப்பாக முதல்வர் நினைத்தால் இதை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அப்போ இந்த பிரச்சனையை இன்றைக்கு அரசியல் ரீதியாக இதை பற்றி விவாதிப்பதற்கு அதிமுக சட்டமன்றத்தில் தயாராக இல்லை. வெளிநடப்பு செய்கிறார்கள். வெளிநடப்பு செய்து
இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களது குற்றச்சாட்டு எங்களை பேசவே விட மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு. ஆனால் சபாநாயகர் வந்து கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே பேசுங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைங்க, சட்டசபையில் பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வெளிநடப்பு செய்து அவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் வெளிநடப்பு செய்கிறார்கள். அதாவது பிரச்சனை என்னென்னா, ஒரு சட்டமன்றம் வந்து ஒரு விவாதத்திற்குரிய மன்றமாக இருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்குரிய மன்றமாக இருக்க வேண்டும். பிரச்சனையின் ஆழத்தை அடிவேரை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இது ரெண்டு கட்சியுமே, எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி, பிரச்சனைக்கான அடிவேர் என்ன? அப்போ அந்த அடிவேர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து ஒரு கள்ளச்சாராயத்தை கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக குடித்து வருகிறார்கள் அந்த பகுதி மக்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு 23 முறை அரெஸ்ட் பண்ணப்பட்ட குற்றவாளி தொடர்ந்து அங்கே கள்ளச்சாராயத்தை விற்கிறார் என்று சொன்னால், இதுக்கான ஆழம் என்ன, இதுக்கான அடிவேர் என்ன, இதுக்கான செயின் என்ன, யாருக்கு இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள்? அப்போ இதை வந்து உணராமல் ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ முதல்வர் வந்து தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை வைத்து மீட்டிங் போடுறார், மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வைத்து ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். ஆனால் இதையும் தாண்டி இங்கே வந்து இந்த சம்பவம் நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு முன்பாக விழுப்புரத்துலேயும் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி மதுராந்தகத்திலையும் இது மாதிரி நடந்திருக்கு. 25 பேர் இறந்திருக்கிறார்கள். சிபிசிஐடி என்கொயரி நடந்திருக்கு. அதற்கு பிறகும் இது திரும்ப நடக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது என்பதை முதல்வர் வந்து இப்போ சீரியஸாக உணர வேண்டும். அப்போ இங்கே முதல்வர் சொல்லக்கூடிய கண்ட்ரோல், முதல்வர் சொல்லக்கூடிய உத்தரவு எஸ்பி லெவலில் போகுதா, எஸ்பி சொல்லக்கூடிய உத்தரவு கீழே இன்ஸ்பெக்டர் லெவலில் போய் எக்ஸிக்யூஷன் ஆகுதா அப்படின்னா இங்கே ஆகவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ இந்த லூப் ஹோலை வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் முடியும். கடுமையான நடவடிக்கை என்னது? சஸ்பெண்ட் பண்ணுறது கடுமையான நடவடிக்கை இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்தார். அது மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை. டெஸ்மா சட்டத்தை கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை. அந்த அளவுக்கு நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும், அது வந்து வருவாய்த்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து கலெக்டராக இருக்கட்டும், இல்லை எஸ்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து கடைநிலை காவல்துறையாக இருக்கட்டும், யாராக இருந்தானே ஒட்டுமொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இந்த பயம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு, அவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம தப்ப முடியாது, உதவினால் தப்ப முடியாது என்ற பயம் அவர்கள் ஏற்கனவே வந்து 2 அதிகாரிகள் செய்யணும். இல்லைன்னா உயர் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மது ஒழிப்பு சம்பந்தமான துறை சார்ந்த அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை, தனிநபர் நீதிபதி ஆணைய விசாரணை நடந்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தான் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, இது வந்து டைல்யூட் ஆயிரும். அது வந்து ஆளுமையினுடைய முதல்வரது ஆளுமை டைல்யூட் ஆயிருங்க. நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு ஒரு கமிஷன் அறிக்கை கொடுக்க போகிறாங்க? அந்த ஏற்கனவே சிபிசிஐடி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செயல்படுத்தியிருக்காங்க? அதனுடைய ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்திய அதிகாரிகள் யார்? ஏன் மிஸ் அவுட் ஆச்சு? ஒரு 23 முறை செய்த கேபிச்சுவல் அஃபண்டர் குற்றவாளி இன்றைக்கு 52 உயிர்கள் போக காரணமாக இருந்தார். அந்த ஒரு ஆள் தான் காரணமா? அப்போ வேறு ஏதாவது அரசியல் தொடர்பு இருக்கிறதா? அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா, எதிர்கட்சியை சேர்ந்தவரா, இல்லை வேறு ஏதாவது பின்னணி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சதித்திட்டம் இருக்கிறதா, அரசுக்கு எதிரான சதித்திட்டம் இருக்கிறதா, இல்லை அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டிய சதித்திட்டம் இருக்கிறதா? இதெல்லாம் தான் வரும். ஆனால் இன்றைக்கு இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை மட்டுமல்ல, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, டிஸ்மிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இது அவர்கள் மேல் குற்றம் இல்லை என்று சொன்னால் கவர்மெண்ட் ஆல்வேஸ் கேன் ரீஇன்வோக் தம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது நடக்கணும். அப்போ ஆளுமை அங்கே வெளிப்படணும், உடனடியாக வெளிப்படணும். அப்போ தான் வந்து முதல்வரது கண்ட்ரோலுக்கு என்டையர் காவல்துறை வரும். இல்லைன்னா என்னாகும்? ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபைல் பண்ணக்கூடிய எஃப்ஐஆரை எஸ்பியால் சேஞ்ச் பண்ண முடியலை. ஒரு ஆர்டினரி காமன் மேனுக்கு வந்து ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை. இந்த இறந்த பெண்கள், இறந்த கணவன்களை இழந்த பெண்கள் சொல்கிறாங்க, எத்தனை முறை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் கூட எந்த நடவடிக்கை எடுக்கல, தொடர்ந்து அந்த ஆள் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸுக்கு வந்து காவல்துறை ஆதரவாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? காவல்துறை மேலே, சட்ட ஒழுங்கு மேலே எப்படி நம்பிக்கை வரும்? ரவுடிகளை எதிர்த்து எப்படி மக்கள் போவாங்க? அப்போ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து முதல்வர் ரீஸ்டோர் பண்ணணும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணால், மக்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணால், மக்களுக்கு வந்து சமூக செயலில் ஈடுபட்டால்
முதல்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆக்ஷன் எடுப்பார்ன்ற மெசேஜ் வந்து போய் சேரணும். அப்போ உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் நடக்கும். அது இல்லைன்னா எப்படி நடவடிக்கை எடுக்கணும்? அப்போ அதில் தொடர்புடைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அரசியல் பின்னணி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே முதல்வர் ஆளுமை திறன் அங்கே வெளிப்படும். இதை வந்து செய்யலை அப்படின்னா பல கோணங்கள் இன்வால்வ் ஆகும், அது நிறைய நேரங்களை எடுக்கும். ஆனால் உடனடியாக ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாதான் இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு அச்சம் வரும், பயம் வரும்னு சொல்றீங்க. திரு ஜவஹர் அலி, சட்டப்பேரவையில் நிறைய தீர்வுகளை சொல்லி விவாதிச்சிருந்திருக்கலாம். ஆட்சி முறையில் இது போன்ற சம்பவங்களை கடந்து வராத கட்சி இல்லை அதிமுக. ஏன் ஒரு ஆரோக்கியமாக விவாதித்து அந்த அரசை கேள்வி கேட்டு கேள்வி நேரத்துக்கு பிறகு 0 hours கேட்கலான்னு சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்து கேள்வி கேட்குறதுல என்ன பிரச்சனை? அண்ட் இன்னொன்று வந்து சிபிஐ தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சிபிசிஐடி விசாரணை மேலே என்ன அப்படி நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அதாவது எது ஆரோக்கியம்னு முதல்ல தெரியணும். ரெண்டாவது, இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அது விடியல் ஆட்சி, அது திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியில் தான் கள்ளச்சாராயம், கஞ்சா 2.0 எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 54 பேர், இது வந்து 54 பேர், இதனுடைய தொடர்ச்சி எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு தெரில. போன வருஷம் 13 மாசத்துக்கு முன்னாடி 2 கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிடுறேன், பொறுமையா இருங்க. போன வருஷம் 23 பேர் சேர்த்திருக்காங்க. இப்போ எங்களுடைய பிரதான எதிர்கட்சி எங்களுக்கு என்ன தெரியுமா, மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கும், எதிர்கட்சிக்கு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைனா மக்களுடைய உயிர் பிரச்சனை. இதை தான் ஆரோக்கியமா விவாதிக்கணும், அதுதான் ஆரோக்கியம். எது ஆரோக்கியம்னா மக்களுடைய உயிர் பிரச்சனையும் முக்கியமா விவாதிக்கணும். எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் மருந்து தவிர்க்கலையே. சட்டமன்றத்துக்கு முதலமைச்சர் வருகை புரிகிறார், நான் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிக்கல, எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு, என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்துல இது போல கள்ளச்சாராய மரணங்கள் எப்ப சொல்லி முடிக்கிறேன். என்ன அவருக்கு தெரியல, கேளுங்க, எனக்கு இந்த விவாதிக்க வேண்டியதானே, இந்த சம்பவம் நடந்ததே தெரியலன்னு சொல்லல இல்லையா? திமுகவுடைய பிரதிநிதியா பேசாதீங்க. இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் எதிர்கேள்விதான் கேளுங்க. விவாதிக்க வேண்டியதானே, ஏன் விவாதிக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல வந்து கேள்வி நேரம் தான் முக்கியமா? ஒரு மானிய கோரிக்கை மேலும் கேள்வி நேரம் முக்கியமா? இந்த சமையல அவன் செத்துக்கிட்டு இருக்கான், 183 பேர் மறந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கான். அதுல எத்தனை பேர் செத்து இருக்கான், எத்தனை பேர் ஒவ்வொரு மாநிலத்தில் போய் இது மாவட்டங்களில் போய் சிகிச்சை பெறான், என்ன இப்ப நிலைமையில இருக்கிறான், இது எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா நீங்க கொடுக்க வேணாமா? ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கறது கடமை இல்லையா? மக்களை காப்பாத்துறது கடமை இல்லையா? அவர் என்ன கேக்குறாரு? அவர் என்ன கேக்குறாரு? கலாட்டா பண்ணாங்க. யார் கலாட்டா பண்ணா? அதிமுகவினர். கலாட்டானால திமுக தான் பேர் போடுனது. சட்டமன்றத்துல சட்டை கிழிச்சது மட்டும் இல்லாம சேர்ல உட்கார்ந்து எகிரி குச்சி சபாநகரையே கீழே தள்ளி விட்டது திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன். சட்டப்பேரவை தலைவர் வந்து அப்போது பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். கேள்வி நேரத்துக்கு அப்புறம் பேசுங்கன்னு சொன்னார். ஆனா கேட்கல. அப்பவே பேசுனீங்க, சரி பேசுங்கன்னு வாய்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் வெளியேறிட்டு இது ஒரு நாடகமாட்டம் நடத்துறீங்க. கேள்வி நேரம்னா எதை பத்தி கேள்வி நேரம்? எதை பற்றி கேள்வி நேரம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு மானிய கோரிக்கையின் பற்றி கேள்வி நேரம் வைக்கிறாங்க. நீங்க இப்ப பிரதான ஒரு எரியக்கூடிய கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறான், கத்தலும் கதறலுமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல சரிங்க ஒரு எதிர்கட்சி கேக்குறீங்க, கேள்வி நேரம் முன்கூட்டியே கேள்விகள் கொடுக்கப்படணும், அந்த சட்டப்பேரவை நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒரு எதிர்கட்சி கேக்குது, பிரதான எதிர்கட்சி 75 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சி, உங்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்கு, தவறு நாங்க செஞ்சுட்டோம், நாங்க ஏற்கனவே 23 பேர் இறந்த பிறகு நீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டோம், ஆனா அந்த விசாரணை அறிக்கை இன்னும் விசாரணை அறிக்கை அதாவது என்னன்னா அந்த இது வந்து குற்றப்பத்திரிகை இன்னும் தாக்கல் பண்ணல, அது முதல்ல தெரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் அதே இதுல தான் இங்க வந்து சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்கீங்க. சரி, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. சரி, தெளிவா சொல்றேன், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல அதுக்குள்ள. ஓகே, இந்த நிலையில நீங்க ஒரு விவாதிக்கணும்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். வேற என்ன குடிப்பறவை பிரச்சனை, இந்த பிரச்சனையை விவாதிச்சா நீங்க குறைஞ்சு போயிடுவீங்களா? அது இல்லைன்னா உங்களுக்கு இது ரோஷம் முடியாதுன்னு சொல்லல. 0 hours விவாதிச்சா என்ன 0 hours?
என்ன மேடம் 0 ஹவர்ஸ் என்ன மேடம்? உங்களுக்கு மக்கள் பிரச்சனை முக்கியம், செத்துக்கிட்டு இருக்க அதை பத்தி விசாரிக்காம இதை சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா 183 பேர் மது குடிச்சிருக்கதா சொல்றீங்க, எத்தனை பேர் ஆஸ்பத்திரிலங்க? அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்ன? நீங்க மருந்து வச்சிருந்தீங்களா? மருந்து இருந்திருந்தா இந்நாள இவ்வளவு பேர் செத்து போயிருக்க மாட்டானே. நீங்க சரியான சிகிச்சையை கொடுக்கலையே, அந்த சிகிச்சையை கொடுக்காதனால தான் இவ்வளவு பேர் இறந்த போது அவர் என்ன சொல்றாங்க, நோயாளிகள் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் உடனே சிகிச்சைக்கு வரலண்டா எப்படி வருவான்? கலெக்டர் வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, இது கள்ளச்சாராயம் இல்ல, வயது முதியோர்னால செத்தான், ஒருத்தன் காது வலியில செத்தான், ஒருத்தன் கை வலியில செத்தான்னு பேட்டி கொடுத்தான். அவன் என்ன நினைச்சான், எல்லாம் போய் குடிச்சிட்டு இதனால ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகல. ஆனா கடைசியா எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. நான் கேட்கிறேன், சிபிசிஐடி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நேர்மை இல்லையா, நேர்மையானவர்கள் இல்லையான்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன், ஏன் சிபிசிஐடி நடத்தக்கூடாதா? நீங்க சிபிஐ விசாரணை செய்யக்கூடாதா? நீங்க சாத்தான்குள சம்பவத்தில் என்ன சொன்னீங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னீங்க. விசாரணை அமைக்கப்பட்டது. விசாரணைக்கு அதில் தெளிவாக குற்றச்சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. தூத்துக்குடி சம்பவம் என்ன, சிபிஐ விசாரணைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த அறிக்கையின் மூலம் நீங்க தண்டிக்காம வச்சிருக்கிறீங்க, அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க. இதுல கடந்த 23 பேர் மரக்காணத்தில் இறந்த 23 பேர் இறந்தாங்களா, அது சிபிசிஐடி தான் விசாரணை இருந்தாங்க. அதுல யார் இப்ப தண்டிக்கப்பட்டு யாருக்கு சொல்லிருக்காங்க சொல்லுங்க. ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இதே வசந்தம், கார்த்திகேயன், இதே உதயசூரியன் எம்எல்ஏ. இப்பொழுதும் அவர்கள் பேர் தான் அடையுது. இதுல பிரச்சனை காரணம் பகுதியில் அதிமுக தான் எம்எல்ஏ பொறுப்புல இருக்கு. இப்போக்கி ரிஷிவந்தமும் இன்னொரு தொகுதி, அது பக்கத்துல ஒரு தொகுதி, 2 எம்எல்ஏ திமுக காரங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இப்போ சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் நாங்க சாத்தான்குளம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டோம்னா, அப்போ முதலமைச்சரே சொல்றாரு இது போல இவர்கள் காவல்துறையினருடைய இந்த நடவடிக்கையினால இறக்கல, மூச்சு திணறல், உடல்நலம் பாதிப்புன்னு ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு விசாரணையில் இதெல்லாம் தெரிய வருது. அதுல சந்தேகம் இருந்தது, அதனால அதே தான் நாங்கள் சொல்றோம். உங்க அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்து கேட்டீங்க, அதே சொல்றோம். இதுல முழுக்க முழுக்க திமுக காரவங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க திமுக முக்கிய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அதன் சார்ந்தவர்கள் தான் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. அதனால இந்த சிபிசிஐடி யார் மேடம்? சிபிசிஐடிக்கு ஒரே ஒருத்தர் தானே டிஜிபி இருக்கிறார் தலைமை பொறுப்புல. அவர் எல்லாத்துக்கும் டிராபிக்கும், லா அண்ட் ஆர்டருக்கும், உளவுத்துறைக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், ஒருத்தர் தலைவர். அது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. திமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் சிபிசிஐடி விசாரணை எல்லாம் அமைச்சிருப்பீங்கல்ல, அப்பவும் அதே போல ஒருவர் தானே தலைவராக இருந்திருப்பாங்க. ஒரு கட்சியினுடைய முக்கிய நபர்கள் இதுல முழுமையா சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி மெத்தனால் ஆந்திரால இருந்து வந்துச்சு, பாண்டிச்சேரியில இருந்து வந்துச்சு, இங்க வந்துருச்சுன்ட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. அது யாரு சப்ளையர், யார் யார் விநியோகம் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய போலீஸ் சிபிசிஐடியால் மட்டுமே விசாரிக்க முடியாது. சிபிஐ ஆல மட்டும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு நியாயமான ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்போ நீங்க யாரையோ காப்பாற்ற பாக்குறீங்க. அதுதானே இப்ப இது. நீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு மாநில அரசாங்கம் நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கம் இப்போ என்ன சொல்றீங்க? நம்ம சகோதரர் சொன்னாரு, நம்ம தோழர் நிவாரணத்தை கொடுத்துட்டாங்க, கமிஷன் அமைச்சிட்டாங்க, ஆறுதல் சொல்லிட்டாங்க. போதுமா? 54 பேர் 58 பேர் இருந்தா போதுமா? இது என்ன சாதி? இது முடிஞ்சிருச்சா? பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இதுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படனா ஒரு மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல காய்ச்சிருக்கான் மேடம். காவல்துறைக்கு தெரியாம காய்ச்சிருப்பான். இவ்வளவு நடக்கும் போது அதே காவல்துறையை வச்சு நீங்க விசாரிக்கும் போது அதே ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு எஸ்பி பேட்டி கொடுக்கிறாரு, கலெக்டர் பேட்டி கொடுக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு மாவட்ட செயலாளர் பக்கத்துல உட்கார்ந்து அந்த பேட்டியில கலந்துக்கிறார். அப்பதான் அவர் தான் சொல்றாரு, கலெக்டர் இது கள்ளச்சாராயத்தால் மரணம் இல்லை, வயோதிகத்தாலையும் வயிற்று வலியாலையும் ஏற்பட்ட மரணங்கள் சொல்லும் போது பக்கத்தில் இவர் தான் இருக்காரு. அப்போ ஒரு பாமரனுக்கு ஒரு சந்தேகம் வரும்.
அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? ஏன் எங்களுடைய இந்த விவாதிக்கவே மாட்டேங்கிறீங்க? அதான் கேட்கிறோம். இந்த விவாதத்தை நீங்க சட்டமன்றம் வந்து மக்களுக்கான மன்றத்தை நீங்கள் விவாதிங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட சட்டமன்றத்தை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரி, கேட்போம். திரு மதிவாணன், முக்கியமான ஒரு பிரச்சனை, யாரும் எதிர்பாராத ஒரு துயர சம்பவம், அதற்கு வந்து உங்கள் அரசுக்கு வந்து பொறுப்பு இருக்கு. ஒரு எதிர்க்கட்சியாக வந்து நாங்க விவாதிக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப கேள்வி நேரம் முக்கியமா? முதல்ல இந்த பிரச்சனை எடுத்து தானே விவாதிச்சிருக்கணும், ஏன் எங்களை அனுமதிக்கல அப்படின்னு அதிமுக கேட்குது. இன்னொன்று, அங்க சரியாக கண்காணிக்கப்படலை, அதில் ஒரு நிர்வாக கோளாறு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் பொதுவாக வைக்கப்படுறதை பார்க்குறோம். இல்லை, அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து தளபதி இன்னைக்கு மிகப்பெரிய உதாரணம். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எடப்பாடி மிகப்பெரிய ஒரு உதாரணம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, 13 பேர் இறந்தாங்க. முதலமைச்சர் பதவியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க இப்படி நடந்திருக்குன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு பதில் சொன்னார். அது சரியான பதிலா? ஆனால் இங்கே விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷமே சென்னையிலேருந்து அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் போகிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் கூட போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்படுறாரு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் செய்யப்படுறாரு. அது சம்பந்தப்பட்ட அனைத்து காவலர்களுமே பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க. அது போதாததுக்கு ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க, சிபிசிஐடி விசாரணை அமைக்கிறாங்க. இது ஏதாவது எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு செஞ்சுட்டு வந்து பத்திரிகை செஞ்சாரா? அவர் செய்யல. இது ஒரு நிரந்தர தீர்வு. நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு செயல்படலை, எல்லாரும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. யாரும் இங்கே ஓடி ஒளியிலன்னு அவர் தெளிவாக பேசுகிறாரு. அன்னைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வராரு. நீங்கள் வாண்டடாக 9:30 மணிக்கு சட்டமன்றம் கூடுது, திருக்குறள் படிக்கிறாங்க. படித்து முடித்த உடனே மாலை பத்திரிகையில் உங்கள் நியூஸ் வரணுன்றதுக்காக அவசர அவசரமாக வெளியில் போயிட்டு பத்திரிகையாளரை சந்திக்கிறீங்க. வேறு என்ன உங்களுடைய நோக்கம்? முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? உள்ளே வாங்க, விவாதம் பண்ணுவோம், இது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை, சமூக பிரச்சனை, எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், பிரச்சனையை தீர்க்க வழி தேடுவோம்னு சொல்கிறாரு. இதுதான் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய வார்த்தை. அவர் சரியாக பேசுகிறாரு. அடுத்த நிமிஷம் சபாநாயகர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணவங்களாம் தயவு செஞ்சு வர சொல்லுங்க, விவாதம் பண்ணுவோம், மக்கள் பிரச்சனையை பேசுவோன்னு சொல்கிறாரு. இதுதானே ஒரு நிர்வாகன்றது. சரி, அடுத்தது பாதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க, இறந்தவங்க குடும்பம் குழந்தை நடுத்தூரில் நிற்கிது, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை நம்ம உடனே சரி பண்ணணும். உடனே அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதி அறிவிக்கிறாரு, குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கிறாரு. இதுதானே முதலமைச்சரோட வேலை. நீங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து 20ஆம் தேதி சொல்கிறாரு ஒமியோ பெரோசல் மருந்து இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு மருந்தோட பேரையே மாற்றி பேசுகிறாரு. அவர்னா மருத்துவ நிபுணர், அவர் எதிர்கட்சி தலைவர் தானே. எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன பேசணுமோ அதை பேச. அவர் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு, எல்லா துறையிலும். அப்ப மருந்து பேரையாவது ஒழுங்கா கேட்டு வந்து பேசுங்க. டீன் சொல்றாருல மருந்து இருக்குன்னு சொல்லி, சுகாதாரத்துறை அமைச்சர் மருந்து இருக்குன்னு சொல்றாருல்ல, அப்புறம் எதுக்கு பொதுவெளியில பொய்யான தகவலை சொல்றீங்க? 10 தோல்வி பழனிசாமி தோத்துட்டீங்கன்றதுக்காக நீங்க மக்கள் கிட்ட இருந்து வெளியே போயிட்டீங்கன்றதுக்காக இன்னைக்கு உங்களோட இருப்பை காட்டுங்கன்றதுக்காக நீங்க பேசுறீங்களா? இன்னைக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்றாரு? வாங்க உட்காருங்க பேசுவோம் தானே சொல்றாரு. யாராவது ஒரு இடத்துல வெளிப்படையா இது நாங்க பேச தயாரா இல்லைன்னு சொன்னோமா? யாராவது ஒருத்தர், ஒரு அமைச்சர், ஒரு அதிகாரி, முதலமைச்சர், யாராவது ஒருத்தர் நீங்க பேசுற மாதிரி நாங்க பேசணுமா? நாங்க மக்களோட நிக்கிறோம், மக்களோட பிரச்சனையை, அவங்களோட என்ன பிரச்சனை இருக்கோ நாங்க பார்க்க தயாரா இருக்குன்னு சொல்றோம். டாஸ்மார்க் 1983 ஆரம்பிச்சது யாரு? எம்ஜிஆர் தானே. அன்னைக்கு 40 வயசு இருந்தது 30 வயசா குறைச்சது யாரு? எம்ஜிஆர் தானே. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். மகாமக குளத்துல போய் புனித நீரால்னு ஒண்ணு பண்ணீங்கல்ல, அன்னைக்கு கொலை பண்ணீங்கல்ல மக்களை, அதுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? இன்னைக்கு ராஜினாமா செய்யணும்னு பேசுறீங்க. இல்ல, இப்ப உங்களோட செயல்பாடு எல்லாமே வந்து அரசியல் நோக்கி கள்ளச்சாராயம் காய்ச்சறது அப்படின்றது வந்து ஒரு நாள்ல நடந்த சம்பவம் கிடையாது. இது பல நாட்களாக நடந்துட்டு இருந்திருக்கணும். இத்தனை பேர் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பழக்கமா மாறி இருக்குது. அப்படின்றப்ப அங்க கண்காணிப்பதுல, அதை தடுக்கிறதுல கோட்டை விட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் முன் வருது இல்ல? இல்ல சகோதரி, 4,63,710 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு, சாராய வழக்குகள். அதுக்கப்புறம் அதில் 4,61,840 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 565 பேர் மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. நாம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 29,890 லிட்டர் ஊழல்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு.
டேட்டு சொன்னீங்கன்னா டேட்டு வைஸாக நான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்ல தயாராக இருக்கேன். என்ன இன்னைக்கு எந்தெந்த மாவட்டத்தை எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலையே செய்யலைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்த விதமான டேட்டாஸும் இல்லாம இன்னைக்கு மொத்தமா புறக்கணிச்சாரு. அவர் தான் புறக்கணிச்சாருன்னா தேர்தலே அவர் நிக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல. அடுத்த 15 நாள் அவர் மீடியா பேச போறது இல்ல. அதனால என்ன பண்றாருன்னா இன்னைக்கு தான் மீடியால இருக்கிறன்றதை காட்டுறதுக்கு பேசுறேன். நான் தான் தெளிவா சொல்றேன்ல, மாலை பத்திரிகையில நியூஸ் வரணுன்றதுக்காக 9:30 வெளியே வந்துடுறாரு அவரு. ஏன்னா கடைசி பத்திரிகை எப்போ ஒரு 12 மணிக்கு பிரிண்ட் அடிக்கணும். அந்த நோக்கத்துக்கு செய்யறாரு தவிர வேற என்ன உங்களோட நோக்கம்? முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு? உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கோ சொல்லுங்க தானே கேட்கிறாரு. அனைத்து கட்சியும் தானே கேட்கிறாரு. அனைத்து கட்சியும் உள்ள உட்கார்ந்து பேசுறாங்கல்ல. நீங்க மட்டும் பாமகவெல்லாம் வந்து பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும், இதை தான் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதை அமல்படுத்தணும்னு சொல்றாங்க. அது போல ஒரு அமலை கொண்டுட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இப்ப இருக்கிற சமூக சூழல்ல? இல்ல, நான் பாமக தலைவர் பேசுறா இருந்தாலும் சரி, அவங்களோட இளைஞரணி தலைவர் பேசினாலும் சரி, இன்னைக்கு அதுக்கு தெளிவா 2 எம்எல்ஏங்கள் வசந்தம் கார்த்திகேயனும் அண்ணன் உதயசூரியனும் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த வழக்கிலேயே இதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நாங்கள் பொது வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுறோம். நீங்கள் வெளியே போக தயாராக இருக்கீங்களான்னு கேட்டார். பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? 4 கேமரா இருக்குது, 2 மீடியா இருக்குதுன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. பொறுப்பில் இருக்கீங்க. சரியான தீர்வை சொல்லுங்கள். நாங்கள் அதுதான் கேட்குறோம். இதுக்கு ஒரு சமூக பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து யாரும் ஒலியில் திரும்ப சொல்கிறோம். இதை யாரும் எங்கேயும் நியாயப்படுத்தி நாங்கள் பேச தயாராகவும் இல்லை. தப்பு இருக்கு, தப்பு நடந்திருக்கு, ஒரு சமூக பிரச்சனை இருக்கு. அந்த சமூக பிரச்சனையை எல்லாரும் சேர்ந்து தான் சரி பண்ண முடியும். நீங்க ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் எடுத்துன்னு வந்தார்ல தலைவர் அவர்கள், அப்ப எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அது அப்படி பண்ண முடியாது, இதை இப்படி பண்ண முடியாது சொன்னாங்களா இல்லையா? ஆனா பொறுமையா ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலியமா வந்து தீர்வு எடுத்துன்னு வந்தாரா இல்லையா தளபதி அவர்கள்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? பாமகவா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் என்ன நோக்கம்? நான் யார் பேசும்போது நான் குறுக்கிடல, அதுக்கப்புறம் அவர் குறுக்கிட்டேன். நான் பேசி முடிச்சிடும், அதுக்கப்புறம் குறுக்கிட்டேன். இன்னைக்கு ரொம்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தோல்வியோட விளிம்பில் இருக்காரு. ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்காரு. இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற அவங்களுடைய அவர் முதலமைச்சராக அந்த அம்மாவை சைடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூட அந்த இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சோன்னா அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால தானும் இந்த கட்சியில இருக்கோம், இந்த நாட்டில் இருக்கிறோன்றதுக்காக பேசுறாரு. அதே மாதிரி சகோதரர் என்ன சொன்னாரு? கேள்வி நேரத்தை ஒதுக்கி வைத்து விட்டு பேச முடியாதா அப்படின்னு கேட்டார். இதில் கேள்வி நேரம்னா என்ன, மானிய கோரிக்கை விவாதம்னா என்னன்ட்டு பொதுவெளியில் மக்கள்கிட்ட தெரியணும். கேள்வி நேரம்ன்றது ஒரு பிரச்சனையும் விவாதம் பண்ணுறது கிடையாது. அந்த 1 மணி நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசுறது தான் கேள்வி நேரம். எல்லா துறைகளை பற்றி கேட்கறது. நான் இன்னைக்கு தரேன், இன்னைக்கு என் கேள்வி நேரத்தில் எந்தெந்த கேள்வி வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க கருதுறீங்க? இதுவும் தான் பிரச்சனை. 1 மணி நேரம் கழிச்சு பேச போறோம், அவ்வளவுதான். நாங்க பேசவே போறதுன்னு யார் சொன்னா? முதலமைச்சர் சொன்னாரா? சபாநாயகர் சொன்னாரா? இல்ல அமைச்சர்கள் யாராவது சொன்னாரா? நாங்க பேச தயார், நீங்க வாங்க உட்காருங்க பேசுங்க, விவாத தீர்வு சொல்லுங்க. நாங்க கேட்கிறோமே, சொல்ல தயாரா இல்லையே. தயாரா இல்லாத யாரோட குற்றம்? எடப்பாடி பழனிசாமியோட குற்றம். சரி, அப்போ ஒரே ஒரு சின்ன கருத்து மேடம். இப்போ சிறிய குறுக்கீடு இல்லை, அதாவது சிறிய குறுக்கீடு தான். வாய்க்கு வந்தது அதிகார திமிரோட வந்து 2026 வரைக்கும் இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இருக்கட்டும். நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு விஷயம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் 10 தோல்வி பழனிசாமி இப்படின்னு திசை திருப்புவாங்க. எம்ஜிஆர் தான் வந்து முதல்ல சாராயத்தை கொண்டு வந்தார் மாதிரி ஒரு கதையை, புது கதையை கொண்டு வராங்க தெரியுமா? முதல்ல கருணாநிதி தான் பாக்கெட் சாராயத்தை கொண்டு வந்தவர். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்க. 2வது வந்து இன்னைக்கு சரிங்க, நேத்திக்கு தான் சொல்லிட்டீங்க, இன்னைக்காவது முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம் விவாதிக்கணும் தானே எங்க பொதுச் செயலாளர் கேட்கிற, எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். இன்னைக்காவது ஆரம்பிக்கல. 1 மணி நேரம் கேள்வி நேரத்துல நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஒரு ஆளுங்கட்சிக்கு உங்களுக்கு அவ்வளவு பிடிவாத மக்கள் பிரச்சனையை இன்றைக்கு என்ன எங்க பிரச்சனையோ எங்க கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த 1 மணி நேரம் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் கேள்வி நேரம். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த 1 மணி நேரம்ன்றது ஒட்டுமொத்த பிரச்சனையை பேசுறதுக்கான கேள்வி நேரம். அத ஒதுக்கி வச்சிட்டு இவங்க பேசணும்னு சொல்றது எல்லா பிரச்சனையும் திசை திருப்ப பாக்குறாங்க. நாங்க சொல்றோம்ல, வேண்டிய முக்கியமான பொருள் சொல்றேன். நீங்க ஒரு வாரம் தள்ளி டாஸ்மார்க்க உருவாக்குனது எம்ஜிஆர்.
நீங்க யார் வேணா எடுத்து போய் செக் பண்ணீங்க. ஏங்க, இதுல அவர் வந்து பேசி முடிக்க தெளிவா சொல்லுங்க, நான் சொல்றேன். பேசுறேன். நான் பேசிட்டு இருக்கேன் தான் அதாவது சொல்றேன். அதிகார நீங்க சின்ன திமிரு குறுக்கீடு. இன்னும் 2 வருஷம் நீங்க வார்த்தையில சின்ன குறுக்கீடு. இல்ல, நான் என்ன சொல்றேன்? நாங்க எவ்வளவு பொறுமையா நான் என்ன சொல்றேன்? நிதானமா உங்களுக்கு தெளிவா தெரியுமா? சொல்லிட்டு முதல்ல கொண்டு இருக்கோம். வந்தாருன்னு நீங்க சொன்னீங்களா? இன்னைக்கு அப்பட்டமா என்ன போய் பேசுறீங்க? சொல்றீங்க. நாளத்துல கேள்வி உங்களுக்கு நேரம்னா என்ன என்னன்னு பேசுங்க பாப்பா. நான் பேச இல்ல, தயாரே. பாக்கெட் கேள்வி சாராயம் நேரம் முதல்ல என்னன்னு பேச அறிமுகப்படுத்துறது சொல்லுங்க. கேள்வி நேரம் கர்நாடகா. என்னன்னு பேச சொல்லுங்க. மானிய கோரிக்கை என்னன்னு பேச சொல்லுங்க. நான் பேசுறேன். கேள்வி நேரம்னா எல்லா பிரச்சனைகளும் பேசணும். அந்த 1 மணி நேரத்துல தமிழ்நாடு இரண்டாவது மேடம், நீங்க எந்த நான் அமைச்சர் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அப்புறம் துறையா வர உங்களுக்கு நான் அடுத்து இதுதான் நான் சொல்றேன். அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்து இன்னொரு கேள்வி, திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னது போல உடனடியா வந்து அந்த கீழ்மட்டம் வரைக்கும் கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு பார்த்து அத்தனை பேர்த்தையும் டிஸ்மிஸ் பண்ணினாதான் இது போன்ற சமூக விரோத செயல்கள் வந்து செய்வதற்கு ஒரு பயம் வரும். ஒரு அதிரடி நடவடிக்கையை இந்த அரசு செய்யவே இல்லை. நீங்க எப்ப விசாரிச்சு எப்ப அதுக்கு தீர்வு சொல்லி அதுக்குள்ள இந்த இஷ்யூ டைல்யூட் ஆயிரும் அப்படின்றார். இல்ல, மாவட்ட எஸ்பி வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. மொத்தத்துக்கு இன்சார்ஜ் யாரு? இன்சார்ஜ் ஓகே, கிராஸ் ரூட் லெவல்ல தான நடக்குது. ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ அவர் கூட சேர்ந்து அந்த மாவட்டத்தில் முழுசா இருக்கிற எல்லாருமே சம்பந்தப்பட்டவங்க மதுவிலக்கு ஏடிஜிபி வரைக்கும் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இங்க யாருமே வந்து சாஃப்ட் கார்னரே கிடையாது. யாரு தப்பு செஞ்சாலும் முதல் நாள்ல அண்ணன் ஏவாவில் சொன்னது அதான். யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். முதல் நாள்ல இருந்து மணித்துளியில இருந்து நாங்க சொல்றோம். தயவு செஞ்சு நாங்க எங்கேயுமே மாத்தி பேசல, முதலமைச்சர் உட்பட மாத்தி பேசல. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கு இன்சார்ஜ். அப்ப அவர் பதவி விலகினாரா இல்ல அவர் வந்து நீங்க கேளுங்க. அது வந்து இங்க கேளுங்க, துப்பாக்கி சூடு இது 58 மொத்த துப்பாக்கி சூடு கொலை கேளுங்க மேடம். 80 போராட்டம் பண்ணதுக்காக அதுக்கு எப்படி வந்து நீங்க கொலை எப்படி நியாயப்படுத்துவீங்க? அது ஒரு கொலை. கேளுங்க 80 சரிங்களா? இந்த அரசாங்கம் இது வந்து விரும்பத்தகாத ஒரு சம்பவம். ஒரு கொலையோ விரும்பத்தகாத சம்பவத்தை நீங்க எப்படி ஒட்டுப்படி பேசுறீங்க? ராஜினாமா செய்ய சொல்றாங்க. நான் கேக்குறேன் 2001 உத்தரப்பிரதேசம் 18 பேர் பிஜேபி ஆளுங்க இல்ல 2 பேர் நீங்க ரிசைன் பண்ணீங்களா? நான் கேக்குறேன் குஜராத் ஜூலை 2009 முதலமைச்சர் அனுப்பிச்சிருக்காங்க. பிஜேபி ஆளுங்க கத்தாதீங்க. இன்னும் 18 மாசம் கத்த போறீங்க. மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் இப்படி எல்லா இடத்துலயும் ஆட்சியில இருந்தது பிஜேபி. ஒரே ஒரு கருத்து பதவி விலகுனீங்களா? இந்த மருந்தை பத்தி சொன்னாரு மேடம். உயிர் காக்கும் மருந்து இன்னைக்கு சொல்றோம். இந்த பிரச்சனையை இங்க யாரும் நியாயப்படுத்தி பேசல. பிரச்சனையில இருந்து தீர்வு வேணும், சமூக தீர்வு வேணும், எல்லாருக்கும் வேணும். இங்க இறந்தவங்க சாராயம் வித்தவங்க 2 பேரும் சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க. மேடம் ஒரே ஒரு சரிங்களா? ஒரு 10 செகண்ட் யாரு விலகி போற? நாங்க வந்து கத்துறத நிறுத்த சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? நான் எவ்வளவு நிறுத்த சொல்லுங்க. நான் குறுக்கிட்டு பேசுறேன்னா ஒரு வார்த்தை I got your point. நான் என்ன கேக்குறேன்னா இந்த பிரச்சனைய பேச நாங்க தயார். எடப்பாடி பழனிசாமி தயாரா இருந்தா சட்டமன்றத்துக்கு வர சொல்லுங்க, பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல சொல்லுங்க, எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். இது ஒரு சமூக பிரச்சனை. திரும்ப சொல்றேன், சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனைக்கு தீர்வு வேணும். அந்த தீர்வை இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. ஓகே மேடம் 10 செகண்ட் 2 நாளா பிரச்சனை ஒரே ஒரு தீர்வு சொன்னாரா? கேப்போம். தீர்வை நோக்கி பேச்சு எடுத்துட்டு போலாம், விவாதத்தை எடுத்துட்டு போலாம். நிச்சயமாக விவாதித்தால் தான் அது முடிவு பெறும். ஆனா அந்த விவாதம் வந்து ஆரோக்கியமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நான் இதை பேசிட்டு தான் இதை பேசுவேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நடைமுறை. நீங்க மாத்த முடியாது. நடைமுறை என்ன மேடம்? மக்கள் உயிர் பிரச்சனை முக்கியமா? இதான் நடைமுறை முக்கியமா? என்ன நடைமுறை? என்ன இதா ஒரு சட்டமா? உச்சநீதிமன்றத்தில் சட்டமா? சட்டமன்றத்தில் இப்படிதான் பண்ணணும். எத்தனையோ முறை நடைமுறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. எத்தனை முறை இன்று நேரடி ஒளிபரப்புன்னு சபாநாயகர் சொன்னாரு. அவர் தேவைக்கு ஏற்ப என்ன சொல்லிட்டாரு? இதை யாருமே வெளியிடக்கூடாது, பத்திரிகைக்காரர்கள் எழுத. நான் ஒரே ஒரு மருந்த விஷயம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, வயிற்று வலிக்கு கொடுக்கக்கூடிய மருந்து யாரு? இவர் சொல்றாரு இருக்குதுன்னு சொல்றாரு. சார் முன்னாடியே பேசிட்டீங்க. இல்ல மேடம், இந்த மருந்தை பத்தி அவர் சொன்னாரு மேடம். கேளுங்க மேடம். இறுதி கருத்தை வைங்க. ஓமி பிளேசர்ங்கற மாத்திரைய எங்கள் பொதுச் செயலாளர் சொல்றாரு. இவரு சொல்றது வந்து ஓவி பிளேசர் ஒரு மாத்திரையை இவரு சொல்றாரு. 2 மாத்திரைக்கு உயிர் காக்கும் மருந்துக்கும் வைத்த வலி மருந்துக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஹெல்த் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அதாவது கள்ளக்குறிச்சி டீன் சொல்றாரு மருந்து இருக்குன்னு. எடப்பாடி பழனிசாமி வைத்த வலிக்கு உள்ள மருந்துக்கும் உயிர் காக்கும் மருந்து கூட தெரியாது. தெரியுமா? தெரியுமா? சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாரு. 4.4 கோடி மருந்து ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, நீங்க பொய்யான தகவலை பொதுவெளியில திரு கனகராஜ், உங்களுடைய இறுதி பார்வை சார் சுருக்கமா. இல்லை, நான் வந்து நீங்கள் சுருக்கமாகவே பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது
ஒரு இப்போ நண்பர் ஜவஹர் அலிகிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், 1 மணி நேரம் கழித்து விவாதித்திருப்பது நல்லதா, 1 மணி நேரம் கழித்து விவாதிக்கணும்னு சொன்னதுக்காக அந்த விவாதத்தையே இல்லாமல் நீங்கள் அதை புறக்கணிக்கிறது நல்லதா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா சொல்லுங்க சுருக்கமா டைம் இல்ல. சோழர், இது வந்து உயிர் பிரச்சனை. 183 பேர்ல எத்தனை பேர் மருத்துவமனை இருக்காங்க, எவ்வளவு பேருக்குன்னு முக்கியமான பிரச்சனை விவாதிக்க மாட்டேன். 1 மணி நேரம் சென்று தான் விவாதிக்கிறது தவறா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நியாயமா பேசக்கூடிய சொல்லுங்க. திரு கனகராஜ். இல்ல அதைத்தான் நான் கேட்டேன். இந்த உயிர் பிரச்சனை சம்பந்தமா அவர் திமுக சார்பில் பேசினவர் ஒன்று சொன்னார், டக்குன்னு எதையெல்லாம் செஞ்சோம், இப்போ விசாரணைக்கு வந்திருக்கோம், இப்போ விசாரணை குறித்த பிரச்சனையை தான் நீங்கள் பேச போகிறீங்க. அதை 1 மணி நேரம் கழித்து இதற்கான தீர்வு, நான் வந்து இது ரொம்ப கொடூரமான சம்பவம், யாரும் தப்பவே கூடாது, விடக்கூடாது, கடும் தண்டனை கொடுக்கணும், இனிமே யாராவது செய்கிறதுக்கு யோசிக்கணும், இவ்வளவையும் செய்யணும். ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் இன்றைக்கி புறக்கணிச்சிட்டு போனது 1 மணி நேரம் கழித்து. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் காம்பன்சேஷனையாவது நீங்கள் உடனடியாக கொடுத்தீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று தெரியுமா, ஒரு பொதுக்கூட்டத்தை கூட நடத்துறதுக்கு நாங்கள் கோர்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்த வேண்டியது இருந்தது. இங்கே சட்டமன்றத்தில் உங்களை 1 மணி நேரம் பேச விடலைன்னு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது நிச்சயமாக தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் அவங்களுடைய மற்ற பல திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு கரும்புள்ளி தான். இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த அரசாங்கம் மிக கடுமையாக முயற்சிக்கிறது. அந்த முயற்சிக்கு துணை நிற்க வேண்டும். அந்த முயற்சியில் அவங்க ஏதாவது தவறு செஞ்சால் நம்ம சுட்டி காட்டலாம், இந்தந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லாமே தவிர 1 மணி நேரம் இல்லை, எனவே மொத்தமே நீ சிபிஐக்கு கொடுத்துரு என்றெல்லாம் பேசுவது. நான் என்ன சொல்கிறேன், யோகி ஆதித்யநாத் 63 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் செத்த போது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாருங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆள் தீப்பந்தத்தை எடுத்து போய் ஒரு குடிசையை தீ வைக்கிறாருன்னா, அப்போ சும்மா இருந்துட்டு தீயினால அந்த குடிசை எரிந்து முடிஞ்ச உடனே அந்த ஆளை போய் அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது சரியாகுமா? சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. சென்ற ஆண்டு நடந்தது, தீவிரமாக கவனம் செலுத்தியிருந்தால் இந்த ஆண்டு நடந்திருக்காதுன்னு நீதிமன்றமே சொல்லுது. இன்னும் தீவிரம் காட்டணும், நடவடிக்கை எடுக்கிறத நான் பாராட்டுறேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் எந்த குறையும் நான் காணலை. ஆனால் இப்படியெல்லாம் நடக்குதே, இன்னும் நடக்கக்கூடிய அபாயம் இருக்கே, பல பேர் எச்சரிச்சிருக்காங்களே ஒன்று. இன்னொரு ஒரு சில மேலிடத்திலேருந்து சில பேர் வந்து இது மாதிரி விஷயங்களை விவாதிக்க வேண்டாம் என்று சொன்னதாக நான் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு நான் கேள்வியை முன்வைக்கிறேன். ஓகே, திரு பொன்ராஜ், உங்களுடைய இறுதி பார்வை மிகச் சுருக்கமா. இதாவதுங்க, இது வந்து இந்த பிரச்சனையை வந்து 3 கோணங்களில் பார்க்கணும். இது சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனை. அப்போ இந்த 3 பிரச்சனைகளையும் மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும். சமூக பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திருப்பூர் ஒரு பள்ளிக்கு போனால் 80% குழந்தைகள் வந்து ஒன்று அப்பா இருந்தால் அம்மா இல்லை, அம்மா இருந்தால் அப்பா இல்லை. காரணம் மெஜாரிட்டி வந்து இந்த சாராயத்தின் விளைவாக அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, வருமானம், அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு டாஸ்மாகில் வாங்கி சரக்கு சாப்பிடக்கூட முடியாமல் உடல் வலிக்கு சாப்பிட்றேன்றாங்க, கவலையை போக்குறதுக்கு சாப்பிட்றேன்றாங்க. அதை வாங்கி சாப்பிடக்கூட முடியாத அளவிற்கு 40 ரூபாய்க்கு வெளியே விற்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை நம்பி சாப்பிட்டு இன்றைக்கி விஷச்சாராயத்தில் இன்றைக்கி உயிரிழக்கக்கூடிய 2வது நிலைமை. 3வது, ஒரு குற்ற செயல் என்று ஒரு காவல் நிலையத்தை அணுகினால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே நீதி கிடைக்கலை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை. அதை வந்து சரி பண்ண வேண்டும். அப்போ எந்த பிரச்சனைக்கு மக்கள் வந்து சாதாரண மக்கள் காவல்துறை அணுகினால் அவர்களுக்கு அங்கு நீதி, யாருடைய தலையீடும் இல்லாமல் நீதி கிடைக்கணும். இது வந்து 3வது.
நான்காவது, இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உலகளாவிய ஆலோசகர்களை கொண்டு இந்த அரசு நடத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆலோசகர்கள் மூலமாக இந்த வருமானம் டாஸ்மாகில் வரக்கூடிய 44,000 கோடி வருமானம், அதில் 50% லீக்கேஜ் இருக்குன்றாங்க. அப்படின்னா இன்னொரு 44,000 கோடி அண்டர் கிரவுண்ட் வருமானம் இருக்குது. அப்போ இந்த ஊழல், இதனால் நடக்கக்கூடிய ஊழல், இதெல்லாம் தாண்டி இந்த டாஸ்மாகளுடைய ரெவன்யூவை குறைச்சி பொருளாதாரத்தை மீட்டெடுத்து விவசாயத்திலையும், தொழில்துறையிலையும், உற்பத்தி துறையிலையும், சேவை துறையிலையும் இதை பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய திட்டங்களை முதல்வர் கொண்டு வரணும். இப்படி இன்டகிரேட்டடா திங்க் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ண முடியும். இல்லையா, பல்வேறு கோணங்கள்ல இந்த விவகாரத்தை அணுகணும்ன்றீங்க. அடித்தளம் வரைக்கும் சென்று இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நேரம் இல்லை சார். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.